ஒரு நாள் ரயில் நிலையத்தை விட்டு சுமைகளுடன் வெளியே வந்தேன். வீட்டுக்கு ஆட்டோவில் போக முடிவு செய்தேன். ஒரு ஆட்டோக்காரனிடம் வீட்டுக்கு போக எவ்வளவு என்று கேட்டேன். 600 ரூபாய் என்றான். 400 ரூபாய்க்கு வருமா என்றேன். சற்று யோசித்த அவன், சரி 450 ரூபாய் கொடுங்க, வண்டியில் ஏறுங்க சார் என்றான். ஆட்டோ பறந்தது. ஏம்பா இந்த வழியா சவாரி போனா நீங்க டிப்பன் எங்கே சாப்பிடுவீங்க என்றேன். ரோட்டு கடைதான் சார் என்றார் ஆட்டோக்காரர். நீங்க சாப்பிடும் கடை எதுவோ அங்கே வண்டியை நிறுத்துங்க, இருவரும் டிப்பன் சாப்பிட்டு விட்டு போவோம் என்றேன். 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு புளிய மரத்தின் ஓரமாய் இருந்த தள்ளு வண்டி கிட்ட ஆட்டோ நின்றது. ஒரு நடுத்தர வயது அம்மா. அவர்கள் கணவர் துணையற்றவர் என சொல்லியது தோற்றம். வாங்க சார் என்றார். இங்கதான் சார், சாப்பிடுவோம், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது என்றார். இட்லி, வடை, பொங்கல், பூரி என சாப்பிட்டோம். எவ்வளவு எம்மா? நான் என்னை என்றேன். 60 ரூபாய் சார் என்றார். 100 ரூபாய் கொடுத்தேன். மீதியை சில்லறையாக பொறுக்கியது அந்த அம்மா. இன்னைக்கு வியாபாரம் டல் சார், அதான் சில்லறை கஷ்டம் என்றார். சரிம்மா, 40 ரூபாய் உங்ககிட்டயே இருக்கட்டும், நாளைக்கு இந்த பக்கமாக வருவேன், அப்போ வாங்கிக்கிறேன் என்று கூறி புறப்பட்டோம். சார் நீங்கள் இன்னைக்கே ஊருக்கு போறீங்க, நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு 40 ரூபாய் அந்த அம்மா கிட்ட விட்டுட்டு வர்றீங்க? ஆம் என்றார் ஆட்டோக்காரர். அண்ணா, இப்போ நாம் சாப்பிட்டதை ஒரு ஹோட்டலில் புகுந்து சாப்பிட்டிருந்தா நிச்சயம் 250 ரூபாய் ஆகியிருக்கும். அப்புறம் டிப்ஸ் வரி என 300 ரூபாய் கொடுத்திருப்போம் இல்லையா? எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாம் உதவணும் அண்ணா என்றேன். ஆட்டோ வீடு வந்து சேர்ந்தது. இந்தாங்க அண்ணா, நீங்கள் கேட்ட 450 ரூபாய் என எடுத்து கொடுத்தேன். 400 ரூபாய் போதும் சார் என்றார். ஆட்டோ டிரைவர், என்னாச்சு அண்ணா என்றேன். அந்த 50 ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்வீங்க சார், அதன் மூலம் எனக்கும் புண்ணியம் கிடைக்குமே சார் என்றார். ஒரு கணம் மூச்சு நின்றது. நான் போடும் புண்ணிய கணக்கை விஞ்சி நின்றது. இந்த ஆட்டோக்காரரின் புண்ணிய கணக்கு உண்மைதான். இதுதான் புண்ணிய கணக்கு. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.